பேசின குலசாமி பேசலை. கனவுல சாமி பேசுங்க, விளையாடும். ஆனால் இப்போ என் கூட சாமியே பேச மாட்டுது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி எப்பயுமே குலமக்கள்கிட்ட நம்மகிட்ட பேசத்தாங்க ஆசைப்படும். சாமி எப்பயுமே பேசத்தான் ஆசைப்படும். ஆனால் நம்ம நம்மக்கிட்ட பேச ஆசைப்படுற அந்த சாமியை தடுக்கிற மாதிரி நம்மளை சுற்றி ஒரு சில நிகழ்வுகள் நடந்துடும். அதனால் சாமி பேசலை, குலதெய்வம் நம்மக்கிட்ட பேச மாட்டுதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. குலதெய்வத்தை யாருமே பழி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, குலதெய்வம் நம்மக்கிட்ட எப்பயுமே பேச ஆசைப்படும். சரிங்க, அந்த சாமி நம்ம கூட பேசாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அது என்னென்ன அந்த தடைகள் என்ன? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னா சாமி நம்ம கூட காலத்துக்கும் பேசும். நடக்கிறத, நடந்ததை, நம்மளை நின்று காத்து கொடுக்குறத, ஒரு ஆபத்துலேருந்து நமக்கு முன்னாடி இது ஆபத்துன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் தெளிவாக படம் போட்டு காட்டணுங்கிறதுக்காக இது போன்ற ஒரு சில செயல்கள் தான் அதை நாம் சரி பண்ணிக்கிறணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு. சரிங்க, என்ன தடைகள்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் மேலே ஒரு சாமி வருது. ஒரு ஆண் தெய்வத்தை சுமக்கிறவங்க இல்லை பெண் தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு அவங்க சாமி வருது, நல்லா பேசுது. திடீர்னு அந்த சாமி பேசாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அதாவதுங்க, நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு சில ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆசைகள், எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு ஒழுக்கம், அதே சமயம் அந்த பேராசைகள், அதே சமயம் அந்த கட்டுப்பாடு, என்னுடைய அந்த சமநிலையில் நான் இருக்க மாட்டேன். மனித இயல்பு தான். அந்த சமநிலையில் எப்போ இல்லாமல் நாம் இருக்கோமோ அந்த நேரத்தில் சாமி நம்ம கூட பேசாது. ஏன் அப்படின்னா, அந்த தெய்வ சக்தி நம்மக்கிட்ட பேசுகிற அந்த ஒரு தகுதியானது நம்மக்கிட்ட குறைஞ்சிரும், நம்மக்கிட்ட இருக்காது. சரிங்க, அது என்ன அப்படின்னா, ஒரு சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். பொதுவாக வீடு சுத்தமாக இருந்தால் தான் சாமி வர ஆசைப்படும். அதே மாதிரி மனசு, உள்ளம், உடல் சுத்தமாக தூய்மையாக இருந்தால் தான் சாமி வர ஆசைப்படும், பேச ஆசைப்படும். இந்த 2 இடத்துல தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா சுத்தம். சரிங்க, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த காமம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மோசமான கொடூரமான விஷயம். அந்த காமம் சிந்தனை எனக்கு வந்தால் கூட என் சாமி பக்கத்தில் 2 அடியில் இருக்கிற சாமி ஒரு 8 அடி 10 அடி தள்ளி போயிடும். ஏன் அப்படின்னா, அந்த காமமானது ஒரு கொடூரமான ஒரு விஷயமா, ஒரு அசுத்த செயலா நம்ம மனசையும் நம்ம உடலையும் அசுத்தப்படுத்துகிற அந்த ஒரு செயலாக இருக்கிறதுனால தெய்வத்தை பக்கத்திலேயே தெய்வத்தை நெருங்க விட தெய்வமும் நெருங்காது. சரிங்க, இன்னொன்று காமம். இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்னு கடைசியில் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதிகமான ஒரு சில போதைப் பொருட்கள், எப்படி சொல்கிறது அப்படின்னா குடி, அதே சமயம் இந்த புகை, இது போன்ற போதை வஸ்துகளை நாம் அதிகமாக எடுக்கும் போதும் அது அந்த இடத்துல தடையாக அமையும். சரிங்க, இது இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் நல்லதை செஞ்சுக்கிட்டு நான் நல்லபடியாக நான் இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய இது போன்ற சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், இது போன்று அந்த என்னை சுற்றி அந்த ஆசை பேராசைகளை நான் கட்டுப்படுத்த முடியாமல் என்னைய நானே இழக்கிற சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலைகள் தான் இந்த சாமிக்கு நமக்கு இருக்கிற அந்த தடைகள். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நேற்று பேசும், இன்னைக்கு பேசாது. என்னன்னு நான் அப்படியே பின்னாடி போய் பார்த்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தினால நேற்று பேசின தெய்வம் இன்னைக்கு பேசாது. இதை நாளைக்கு பேச வைக்க முடியும். ஆனால் அதாவதுங்க, எதுக்காக இப்போ ஒரு சில போதை வஸ்துகள் எடுக்கிறது, அல்லது இந்த காமம் சார்ந்த விஷயங்கள், அதே சமயம் ஒரு சில பேராசைகள், இதெல்லாம் இதில் நாம் சிக்கிட்டோம்னா அதிலிருந்து நமக்கு மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்குங்க. நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனால் முயற்சி பண்ணாலும் நம்ம அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது. அதை மீண்டு வரணும். அப்படி மீண்டு வர முடியலை, மீண்டு வரலை அப்படின்னா காலத்துக்கும் தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியாது. இது கேட்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும், ஒரு வழியை கொடுக்கும். ஆனால் வேறு வழி இல்லை.
இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என் மேலே வர்ற சாமி என்கிட்ட பேசணும் அப்படின்னா, நான் எனக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அதே சமயம் நல்ல எண்ணங்களும், சிந்தனைகளும், செயல்பாடுகளும் இருக்கணும். இது இல்ல அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், ஒரு காலத்துக்கு அப்புறம் தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கம் குறைஞ்சிரும். ரொம்ப தூரம் போயிரும். 8 அடி, 10 அடி, கிலோமீட்டர் கணக்குல ரொம்ப தூரமா போயிரும். அதனால இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, "எப்பா நேத்து நல்லா பேசுன சாமி, இன்னைக்கு பேசல. நல்லா நான் அருள்வாக்கு சொன்னேன். இப்ப என்னால அருள்வாக்கு சொல்ல முடியல. நான் அருள்வாக்கு சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்றது?" அதாவதுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப நான் சொன்னது எல்லாமே நாம சரி பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவு இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே ஒரு என்ன தெரியுமா? நாம பிடிக்கிற விரதம். விரதம் பிடிச்சிட்டோம்னா, நமக்கு நாமே கட்டுப்பாடு. கையில காப்ப கட்டிட்டோம், அல்ல கழுத்துல மாலைய போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம அத தாண்டி போக மாட்டோம். அப்ப இது என்ன பண்ணணும்? இதிலிருந்து இத சரி பண்றதுக்கு நாம இன்னொரு ஒரு நல்ல விஷயத்த கையில எடுக்கணும். இப்ப போதை வஸ்துகள் இருக்கா? குடிய மறக்க முடியலையா? புகைய மறக்க முடியலையா? அப்படின்னா, இந்த சமீப காலமா ஒரு 1 மாசம், ஒரு 3 மாசம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷத்துக்கு இத நான் தொடக்கூடாது அப்படின்னா, அதற்கு வேற மாற்று முயற்சி என்ன? மாற்று மருந்து என்ன? மனதளவுல, உடல் அளவுல நம்மள சுத்தி வெளிய கட்டு போடுற ஒரு சில விஷயம் விரதம். அந்த விஷயத்த நாம பிடிச்சிட்டோமா, அதான் அந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, குலசாமி கோவிலுக்கு கங்கணம் கட்டி விரதம் இருக்கிறவங்கலாம் அந்த நாள்ல சரியா இருப்பாங்க. காரணம், அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த அச்சம், அந்த பக்தி நம்மள அந்த தவற செய்ய விடாது. சரிங்க. இது ஒண்ணு. இப்ப இதெல்லாம் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம குலதெய்வம் எப்பயுமே நம்மகிட்ட நெருக்கமா நமக்கு பேச முயற்சி பண்ணும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு சில ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரத்த உங்களுக்கு குடுத்துருக்கோம். அந்த அதிகாரத்த குடுக்குற அந்த சக்திய உங்களுக்கு அந்த பொறுப்ப வழிநடத்துற அந்த சக்திய குடுத்துருக்கோம். ஆனா நீங்க இது போன்ற அந்த நேரங்கள்ல, அந்த காலகட்டங்கள்ல நீங்க இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொறுப்பு, அந்த அதிகாரத்த செயல்படுத்துற சக்தி நமக்கு கிடைக்கப் பெறாது. அந்த ஒரு சக்தி நமக்கு கிடைக்கப் பெறல அப்படின்னா, நாம ஒரு கல்ல கூட அந்த நமக்கு நிர்ணயிச்ச அந்த செயல நாம செய்ய முடியாது. அதனால யாரெல்லாம் குலதெய்வம் பேசல, குலதெய்வம் தூரமா நிக்குது, குலதெய்வம் வீட்டுக்கு வெளிய நிக்குது, குலதெய்வமே தெரியல, குலதெய்வம் கோவத்துல நிக்குது, அப்படி யாரெல்லாம் ஒரு சில காரணங்கள் அன்பர்களுக்கு இருக்கோ, அவங்க எல்லாரும் நீங்க எல்லாத்தையும் இத யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள், அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பழி பாவ செயல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பழி பாவ செயல்கள்ல, வினைகள்ல நாம துணை புரிஞ்சாலும், வினைகள செஞ்சாலும், சாமி நம்மள விட்டு தூரமா நின்றும். தெய்வத்த நம்ம இஷ்டத்துக்கு அத நம்ம வந்து அத கட்டுப்படுத்தி, அத வசப்படுத்தி நம்ம வைக்க முடியாதுங்க. நம்மளா கற்பனையில, பிரம்மையில நம்ம அத நெனச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தா தான் உண்டே தவிர, தெய்வம் கூட இருக்காது. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஆசை இதெல்லாம் யாருக்கு இந்த 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 அடிப்படையான அந்த தகுதிகள் இருக்கோ, அவங்ககிட்ட தான் தெய்வம் காலத்துக்கும் பேசும். எதுக்கு பெரியவங்கட்ட, முதியவங்கட்ட அதிகமா சாமி பேசுது? காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இது போன்ற எந்த ஒரு அந்த அவசியமே இருக்காது. அதாவது காலம் போன கடைசியில அவங்க பாட்டுக்கு தெய்வமே சித்தம், தெய்வமே எல்லாம்னு இருப்பாங்க. அதனால அவங்ககிட்ட தெய்வம் பரிபூரணமா பேசும். அதனால இத வந்து நான் யாரையும் குறையா சொல்லணும்னு விரும்பல. இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு இயல்பான விஷயங்கள் தான். ஆனா இது விளைவு என்ன தெரியுமா? நாம அத ஆரம்பத்திலேயே முளையிலே கிள்ளி எறியல அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, நம்ம சாமிகிட்ட இருக்கிற அந்த நெருக்கத்த குறைச்சிரும். அதனால அத ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். சாமி பேசுன சாமி போன மாசம் பேசுச்சப்பா, இந்த மாசம் பேசல. என்ன பண்ணணும்? புரியா விரதத்த, கற்றா காப்ப, போடுறா மாலைய, ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா, போன மாசம் பேசுற சாமி மறுபடியும் பேசும். நம்மள அழகா வழி அணைச்சு போகும். முடிஞ்ச அளவு நம்மள பாதுகாக்குங்க. முடிஞ்ச அளவு நம்மள பாதுகாக்கும். இத செய்யாத, தடங்கள குடுக்கும். குடிக்க போறியா? அத செய்யாத. இது மாரி அந்த காமம் என்ன சிந்தனை வருதா? அங்க போகாத. இங்க வா! அப்படின்னு மடை மாற்றும், திருப்பும். நம்ம ஆசைகள், பேராசைகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்துக்குண்டான எல்லா வழிகள காட்டும். ஆனா, நம்ம மனசுல இருக்கிற அந்த உச்சக்கட்ட அந்த அந்த மேல உட்கார்ந்திருக்க நம்மளுக்கு இருக்கிற அந்த சுய ஆசைகள் இருக்குல்ல, அது வந்து அந்த தெய்வம் நமக்கு காட்டுற அந்த அந்த விஷயங்கள, அறிகுறிகள நம்ம அத கடந்து போயிருவோம். பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு அப்படிங்கிற மாரி அசால்ட்டா நகர்ந்து வந்துருவோம்.
அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா தெய்வத்தோட நெருக்கம் நமக்கு குறைஞ்சிரும். அப்புறம் தெய்வத்தை உணர முடியாது, தெய்வத்திட்ட பேச முடியாது. சாமியை சுமந்த சாமியாடியா இருந்தாலும் சரியான அந்த வழிமுறையில் இல்லை அப்படின்னா தெய்வத்தை உணர முடியாது, தெய்வம் பேசுறது நமக்கு தெரியாது. அதனால் அன்பர்கள்ட்ட இன்னைக்கு நான் அறிந்ததை, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நெருக்கமானவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறது தப்பே கிடையாது. குறையாக இருந்தாலும் நிறையாக இருந்தாலும் அறிவு நண்பர்கள் எல்லாத்தையும் நெருக்கமாக தான் நான் பார்க்குறேன், சொந்த உறவுகளாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் யாருக்கும் இருக்காது. இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனுக்கு உடனே அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்கும், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு விரதம். தெய்வத்தை நினைக்கிற விரதம் அது பிடிச்சா தான் இதுலேருந்து நம்ம சரி பண்ண முடியும். சொல்லுவாங்கள்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக போயிடுச்சு, அதுலேருந்து மீண்டு வர முடியலன்னா அந்த நேரத்தில் விரதத்தை பிடிச்சிடணும். கண்ணு யார் என்ன நினைக்கிறாங்களோ கையில் கங்கணத்தை கட்டி காப்பை கட்டி விரதம் பிடிச்சிடணும். அப்படி பிடிச்சிட்டோம்னா இதுலேருந்து நம்ம சரி பண்ண நம்மளால் மீண்டு வந்துடலாம். ஆனால் நம்மளை முழுங்காமல் நம்ம பார்த்துக்கிறணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு பகுதியாக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.